இங்க ஒருத்தன் மார்ச்சுவரியை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப இங்க இருக்க பிணங்கள் எல்லாம் ஒண்ணா வெளியில வர ஆரம்பிக்குது. அதை பார்த்து அவன் பயப்படாம அதுகள் எல்லாம் உள்ள தள்ளிட்டு மறுபடியும் வேலையை பார்க்க வர்றான். இப்ப இன்னொரு பாடி வெளியில வருது. அது அவன்கிட்ட ஏதோ சொல்ல வர மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்கு. ஆனா இது எல்லாமே அவனுக்கு பழக்கப்பட்டதுதான். இவனால பிணங்கள்கிட்ட பேச முடியும். மார்க் ஒரு நாள் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போறப்ப அவனோட ஒய்ஃபை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. அவன் அழுதுகிட்டே பக்கத்துல போறான். அவன் ஒய்ஃப் அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அப்ப அவங்க பையனோட சத்தம் கேட்கவும் என் பையன் இந்த நிலைமையில என்ன பார்க்க கூடாதுன்னு முதல்ல அவனை தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிடுவா. அன்னைக்கு நைட் மார்ச்சுவரியில கிளாரா அவ செத்து போயிட்டங்கிறனால சில விஷயங்களை அவன்கிட்ட சொல்றா. அவ மார்க்குக்கு தெரியாம ஒருத்தன் கூட அஃபேர் வச்சிருந்திருப்பா. ஆனா இதை கேட்டு அவன் கோவப்படாம சிரிக்க ஆரம்பிக்கிறான். ட்விஸ்ட் என்னன்னா இந்த விஷயம் அவனுக்கு ஆல்ரெடி தெரியும். இதனால அவளை கொலை பண்ண சொன்னதே அவன் தான். இந்த விஷயம் தெரிஞ்சதும் கிளாரா பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா மார்க் அது எதையுமே கண்டுக்கிறாம அவங்களோட வெட்டிங் ரிங் எடுத்து அவ கையில மாட்டி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கான்.